வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த வருஷத்துல 2026ல வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். என்னோட ஸ்கெட்ச் புக்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஸ்கெட்ச் புக்ல என்னென்ன இருக்குன்றத வச்சு நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். என்ன நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் புக்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கெட்ச் புக் வந்து இது நானே வாங்கினது. ஸ்கெட்ச் புக்கே கிடையாது. இது வந்து ரஃபா ஒரு எழுதுறதுக்கான நோட் புக்கு. ஆனா நான் வந்து டிராயிங் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக டிராயிங்காகவே கொடுத்த ஒரு நோட் புக்கு. இந்த நோட் புக்கை வந்து என் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் அப்போ நான். ஸோ இந்த ஸ்கெட்ச் புக்கில் முதல் ஸ்கெட்சு பார்ப்போமா? முதல் ஸ்கெட்சு இதோ உங்களுக்காக. ஐயோ, ஸ்கெட்ச் புக்கில் வரைஞ்சிருக்க நிறைய டிராயிங்ஸை நான் ஷார்ட்ஸாக எடுத்து அதெல்லாம் நம்ம என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் இருக்கும். நடுநடுவில் அப்பப்போ நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆர்ட்டை வந்து இன்னும் பிகினர் தான். நான் வந்து இன்னும் சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக இன்னும் டிராயிங் நான் வரைய ஆரம்பிக்கலை. ஸோ என்னோட சின்ன இந்த லைஃப்பில் என்னோட ஹாபியாக ஆரம்பித்து இந்த 2026 மட்டும் இதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட இவ்வளோ டிராயிங்ஸ் கிட்ட நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இவ்வளோ டிராயிங்ஸ். தென் இந்த ஆர்ட்டு நான் வந்து நடுவில் வரைஞ்ச சூப்பரான ஆர்ட். இந்த ஆர்ட் மாதிரி நான் கடைசி ரீசெண்டாக வர்றது கூட இவ்வளோ நல்லா வரது கிடையாது. இந்த ஆர்ட்டுக்கு நான் வந்து ஒரு 8 கொடுப்பேன். 8 out of 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்ல ஆர்ட்டு. அடுத்து இதுதான் நான் முதல்ல ஒரு பென் வாங்கி அந்த பென்னில் வரைஞ்ச பென் ஆர்ட்டு. உண்மையிலேயே பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த ஆர்ட்டு. ஏன்னா இது ரொம்ப அவ்வளோ நல்லா வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இது நான் ஃபஸ்ட்டு போட்ட ரீல். ஃபஸ்ட்டு ரீலாக போட்ட ஒரு ஷார்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு டைக்ராம். அந்த டைக்ராம் தான் இது. உண்மையிலேயே இதுவும் நல்லா இருந்துச்சு எனக்கு வரையும் போது இந்த டிராயிங்ஸ் எல்லாமே நான் வரைகிறதுக்கு ஒவ்வொரு டிராயிங்க்கும் ஒரு 30 minutesலேருந்து ஒரு 1 hour தான் எல்லாமே எடுத்திருப்பேன். 20 minutes ஒரு சில டிராயிங் வரைஞ்சிருப்பேன். ஒரு சில டிராயிங்ஸ் வந்து அதோட கம்மியான டைம் எடுத்திருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வரைஞ்சது இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்டு நான் பென் வாங்கி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆர்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக நான் வந்து வரைஞ்சேன். இது வந்து பிரிண்ட் கிடையாது. இது நான் கஷ்டப்பட்டு கையில் வரைஞ்சது. இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஆர்ட்டை வந்து இது வரைக்கும் நான் யார்ட்டும் காட்டல. பார்த்துக்கோங்க. யார்ட்டும் காட்டலைன்னா இந்த வீடியோவை நான் போடல. இந்த ஆர்ட் வந்து நான் வந்து ஃப்ரீ டைமில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தது. வந்து ஒரு புக் வச்சுருக்கேன். அந்த புக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி புக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபி புக்கில் இருந்து எடுத்து வரைஞ்சது இந்த ஆர்ட்டு. இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த ஸ்கெட்ச் புக்குக்கு இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற காரணத்தினால ஒரு 7.5 கொடுத்துப்பேன் நானே 7.5 out of 10 இந்த ஸ்கெட்ச் புக்கு நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த பெரிய ஸ்கெட்ச் புக் எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு 2 பேர் நபருக்கும் 2 பீப்புள்ஸோட பேர் வந்து என்னென்னா, ஒன்று சின்மய், இன்னொன்று ஆதித்யா சர்மா. சின்மையோட சர்நேம் எனக்கு தெரில. அவங்க 2 பேர் ஒரு கப்புள்ஸு, க்யூட் கப்புள்ஸ். ஸோ இந்த டிராயிங்கை நான் வரைஞ்சிருந்தேன். இதுவும் நான் வந்து இந்த வருஷம் தான் வரைஞ்சேன். இந்த புக்கில் வாங்கி அவங்களுக்கு தடவை வரைஞ்சது இது வரைஞ்சதுக்கப்புறம் இது வரைஞ்சேன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிராயிங் இந்த ஸ்கெட்ச் புக் ஃபுல்லுமே முடிஞ்சதுக்கு நான் ஃபில் பண்ணிட்டே இருந்தேன். டெய்லியும் அட்லீஸ்ட் நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஒட்டுமொத்தமாக அந்த 4 monthsல நான் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் டிராயிங்கை. 4 monthsல நான் கிட்டத்தட்ட நிறைய டிராயிங் பண்ணியிருப்பேன். இதில் எல்லாமே நிறைய ப்ராக்டிஸு. இந்த டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடில் இருக்கிறதுல இந்த டிராயிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் இங்கே பாருங்க. இது ஃபுல்லுமே நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணி ஒரு நாளில் ஒரு சண்டேல உட்காந்து நான் ஃபுல்லு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ ஆர்ட்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் ஸ்டில் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியுது. எப்படி இதெல்லாம் வெறுக்காமல் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிசர்ச் ஒர்க் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்குங்க. அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்ட் ப்ராக்டிஸு, டிராயிங்ஸு இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். என் ரூம் ஃபுல்லும் டிராயிங்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும். இந்த டிராயிங்ஸு இன்னும் அந்த சைடில் கொஞ்சம் இருக்குது. இதுக்கு பின்னாடி கேமராக்கு பின்னாடி ஒரு டிராயிங் இருக்குது. இதெல்லாமே சேல்ஸ் பண்ணலான்னு தான் நான் ஐடியா வச்சுருக்கேன். ஐ வாண்ட் டு மேக் ஏ கெரியர் அவுட் ஆஃப் ஆர்ட். பட் இதனால் முடியல. ஏன்னா நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லார் வீட்லேயும் மாதிரி எங்கள் வீட்லேயும் இன்ஜினியரிங் வச்சு நான் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு. இதோட ஃபேவரட்டான ஒரு ஆர்ட்டு. இதையுமே நான் வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக வந்தது இந்த டிராயிங் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிராயிங். அடிக்கடி தெரிஞ்சது பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் புதுசாக ஆல்கஹாலிக் மார்க்கர் வாங்கினேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது இன்னொரு வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ சொல்கிறேன். ஸோ அதில் வரைஞ்சது. அதுக்கப்புறம் இது அந்த ஆல்கஹால் மார்க்கர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கேவலமாக வரைஞ்சேன் நான் ஆல்கஹால் மார்க்கரில். அதனால் அதெல்லாம் விட்டுட்டேன். தென் இது வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோடைய ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் இதில் தான் இருந்துச்சு. கடைசியாக இன்னைக்கு இதெல்லாம் நான் வரைஞ்சேன். இது ஒன்று வரைஞ்சேன்.
இதே மாதிரி நான் போஸ்ட் போட்டிருக்க மாட்டேன், நான் எனக்கு பிடிக்கல. தென் இதை வரைஞ்சேன். இது சூப்பராகவே இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோதான். இந்த ஆர்ட் புக்குக்கு ஒரு 6/10 கொடுப்பேன். ஏன்னா இது ஃபுல்லுமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்குன்றதுனால இந்த ஆர்ட்டுக்கு வந்து ஒரு 6/10 மட்டும் போட்டுக்கலாம். தட்ஸ் இட். மற்றபடி வந்து இன்னைக்கு நிறையா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா செக் அவுட் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். தட்ஸ் இட். இது மாதிரி உங்களோட ஹாபீஸையும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், என்னென்ன ஹாபீஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஹாபீஸில் என்னோட ஸ்கெட்ச் புக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் அந்த 2 ஸ்கெட்ச் புக்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். டாடா, பை பாய்.